ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்டு ஸ்கேன் காப்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் போகிறதுக்கு ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு மதியத்திலேருந்து, அதாவது 4/6/2025 புதன்கிழமை பிற்பகல் முதல் சரிங்களா நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் பண்ண பிறகு தான் உங்களுடைய ரீவேல்யூஷனாக இருந்தாலும் சரி ரீடோட்டலிங், ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரீடோட்டலிங் அப்படின்னா அந்த டோட்டல் மட்டும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க. அதே ரீவேல்யூவேஷன் அப்படின்னா ஏதாவது 2 மார்க்ஸ் சரியாக எழுதி ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கல, அல்லது 3 மார்க்ஸ், ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து சரியாக இருந்து மார்க்ஸ் கம்மி பண்ணி போட்டிருந்தாலும் கொடுக்கலனாலும் அல்லது கரெக்ஷனே பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீவேல்யூஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு www.tg.tn.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோடனே HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அதை வந்து கிளிக் செய்யணும். அந்த பக்கத்தில் உங்களுடைய பதிவெண் சரிங்களா, பிறந்த தேதி, இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ண பிறகு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான நகல் வந்து வந்துடும் சரிங்களா. விடைத்தாளை நகலை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிற தலைப்பு என்ன பண்ணணும், கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த ஃபார்ம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிலேருந்து 7/6/2025 சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாமே சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் சரிங்களா. மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். நேரடியாக கொடுத்துக்கலாம். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் போடுறோம்னா அந்த சிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் சரிங்களா. மற்றவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அங்கே கொடுக்கணும். ஸோ அதாவது தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டண தொகையை வந்து என்ன பண்ணணும், செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மறு மதிப்பீடு சரிங்களா, ரீடோட்டலிங் போட்டிங்க அப்படின்னா 505 ரூபா ஃபீஸு ஒவ்வொரு பாடத்திற்கும். அதே போல் மறு மதிப்பீடு ரீவேல்யூவேஷன் சரிங்களா, அதுக்கு வந்து 505 ரூபா. மறு கூட்டல் சரிங்களா, உயிரியல் பாடத்திற்கு மட்டும் 305 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்ற பாடத்திற்கு 205 ரூபா சரிங்களா. இங்கே ரீடோட்டல்னா டோட்டல் மட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து பேப்பரே மறுபடியும் ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க. ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு 505 ரூபா. ரீடோட்டலிங் பண்ணுறீங்கன்னா பயாலஜிக்கு 305, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து 205 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் சரிங்களா, இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து டிக் பண்ணணும். லாங்குவேஜா, இங்கிலீஷா, பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மேட்சஸ் பொறுத்தோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸா அல்லது காமர்ஸ், ஆர்ட்ஸ் குரூப்பா, அது எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணணும், சைன் பண்ணிவிட்டு இங்கே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/6/2025 7/6/2025 நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடோட்டலிங்கானது சரிங்களா. இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஜி போனீங்கன்னு வச்சிங்களேன், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்கும். இது பக்கத்துலேயே இந்த 2 இருக்குது பாருங்கள். மார்ச் 25 HSC செகண்ட் இயர் ரீவேல்யூவேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு. அதுக்கடுத்து மார்ச் 2025 செகண்ட் இயர் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. இது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் சரிங்களா. என்னென்ன சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து ரீடோட்டலிங் எவ்வளோ, அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபவுண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்ஸ் சரிங்களா, ஆன்சர் ஸ்கிரிப்ட் எந்த இதில் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ மார்க் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேஜஸில் பின்னாடி 5 மார்க் போட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட் பேஜில் 3 மார்க் போட்டு குறைச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுறோங்க கொடுத்துருங்க. உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர் எல்லாமே பார்த்து கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் டைம் கொடுத்துருக்காங்க. 5/6/2025 7/6/2025. ஸோ இந்த 2 நாள் தான் டைமிங்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஆல்.